கடந்த 3 மாதங்களாக ஏன் கூட்டம் நடத்தவில்லை என்று கேட்டு கோவை மாநகராட்சி கூட்டத்தில் மேயருடன் அதிமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் கல்பனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கூட்டம் நடத்தாதது குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் மேயரின் ஆதரவாளர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் மேடையில் நடனமாடிய சிறுமியின் பயத்தை போக்கும் வகையில் அவரது தாயும் சேர்ந்து ஆடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. அன்னையர் தினத்தை ஒட்டி பூந்தமல்லி அரசு பள்ளியில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 4 வயது சிறுமி திரைப்பட பாடலுக்கு ஏற்ப நடனமாடி அசத்தினார். அப்போது சிறுமியின் பயத்தை போக்கும் வகையில் மேடையின் முன்பு நின்று கொண்டிருந்த அவரது தாய் நடன அசைவுகளை செய்து காண்பித்தார். ஒரு கட்டத்தில் சிறுமி அசாத்தியமாக நடனமாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அன்னையர் தினத்தை ஒட்டி மதுரையில் இண்டிகோ விமானத்தில் துணை விமானி ஒருவர் கவிதை மூலம் வாழ்த்து தெரிவித்தார். துணை விமானி விக்னேஷ் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு தேவையான அறிவிப்புகளை தமிழில் வெளியிட்டு வருகிறார். இவர் உலக மகளிர் தினம், நண்பர்கள் தினம் என பல்வேறு தினங்களில் தனது கவிதை மூலம் வாழ்த்துக்களை தெரிவிப்பார். அந்த வகையில் அன்னையர் தினத்திற்கும் தனது கவிதை மூலம் வாழ்த்துக்களை கூறினார். இது பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. சாப்பாடு போடாம கூட கல்யாணம் நடக்கும்யா என சின்ன தம்பிகளிடம் பதறி துடிக்கும் மனோரமா அம்மாக்களுக்கும், பூவாகாமல் காயாகாமல் கனிந்த மரங்களாம் ஆணுமதிகளாய் வளர்ப்பு தாய்மார்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிரசு திருவிழாவில் பக்தர்கள் பல்வேறு வேடமணிந்து காட்சியளித்தனர். முக்கிய வீதிகளில் மேளதாளங்கள் முழங்க புலியாட்டம், சிலம்பாட்டத்துடன் பக்தர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குட்டையில் மூழ்கி தாய் மகன் உயிரிழந்தனர். உச்சனப்பள்ளியில் உள்ள பெங்களூருவை சேர்ந்த சாகர் என்பவருக்கு சொந்தமான எஸ்டேட்டில் அசாமை சேர்ந்த குர்மி சுமா தம்பதி தங்கள் மகன் லோகேஷுடன் வேலை செய்து வந்தனர். அங்குள்ள குட்டையில் நேற்று மாலை லோகேஷ் மீன் பிடித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி தண்ணீரில் விழுந்த அவரை தாய் சுமா காப்பாற்ற முயன்றிருக்கிறார். இதனால் இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மீன்பிடி துறைமுகம், தொழில்நுட்ப மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை சார்பில் நில அளவர் பதவிக்கு 698 பேரும், வரைவாளர் பதவிக்கு 224 என மொத்தம் 922 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட நில அளவர் மற்றும் வரைவாளர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை, கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்வளத்துறை சார்பில் 314,89,20,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகம், மீன் இறங்கு தளங்கள், மீன் வளர்ப்பு குளங்கள் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மீனவர் நலத்துறையின் சார்பில் கடலூர் மாவட்டம் முதுநகரில் படகு அணையும் தளம், மீன் ஏலக்கூடம், வலை பின்னும் கூடம். தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 54,61,00,000 ரூபாய் மதிப்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினை நம் தேசத்தின் முதன்மை தகவல் தொழில்நுட்ப முனையமாக்க பல குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகளில் ஈடுபட்டார். மீன்பிடி துறைமுகம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார்குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை உள்ளவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, விவரம் என்ன? வணக்கம் விஷ்ணு. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த எக்கியார்குப்பம் மீனவர் கிராமத்துல நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னாக்கா விஷசாராயம் குடித்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோரை அங்க இருக்கக்கூடியவர்கள் மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய
ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளை வந்து அனுமதிச்சாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி தற்போது வரை பாத்தீங்கன்னா 11 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரும் சோகத்தையும் வந்து அதிர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை தற்போது தனிப்படை காவல்துறை கைது செய்துள்ள நிலையில விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 33 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. அதாவது ஒரு பெண் உட்பட 33 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. தற்போது வந்து இவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் முதல்வர். தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கான நிவாரணத்தையும் வழங்க இருக்கிறாங்க. தற்போது மருத்துவக் கல்லூரிக்குள்ள முதல்வர் சென்றிருக்கிறார். தொடர்ந்து வந்து அங்க அந்த பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து முதல்வர் ஆறுதல் கூறி வருகிறார். குணாநிதி, இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து ஆலோசனை இன்று மேற்கொள்ளப்பட இருக்கிறதா? கண்டிப்பாக தற்போது இங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களை வந்து சந்தித்து ஆறுதல் கூறும் முதல்வர் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் வந்து ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருக்காங்க. தொடர்ந்து இந்த கலாச்சார ஒழிப்பு மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் வந்து அறிவுறுத்தல் வழங்க இருப்பதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், மேலும் வந்து சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த முதல்வரினுடைய இந்த நிகழ்வுக்கு பிறகு விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. விஷ்ணுராஜ், குணாநிதி, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? காவல்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் வந்திருக்கா? கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இன்று ஒரு நாளில், அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல காவல்துறை வந்து அதிரடியாக சோதனைகள் வந்து நடத்திக்கிட்டு 56 பேர் மேல வந்து கைது செய்திருக்கிறாங்க. மேலும் 56 வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து காவல்துறை வந்து இப்போ வந்து தொடர்ச்சியா நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. முதல்வர் மேலும் இதை வந்து வலியுறுத்தி அந்த உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் தற்போதைய நிலையில் எவ்வளவு பேர் குணாநிதி அந்த பகுதியில்? தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பாத்தீங்கன்னா ஒரு பெண் உட்பட 33 பேர் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. காலையில பாத்தீங்கன்னாக்கா 36 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில இதற்கிடையில வந்து 3 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த உயிரிழப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த உள்ள சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய உறவினுடைய ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க எல்லாருமே விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக குவிந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் வந்து அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்திருக்கிறார். அவர் அங்கு சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். விஷ்ணு, முதலமைச்சருடன் யார் யாரெல்லாம் இந்த சந்திப்பின் போது இருக்கிறார்கள் குணாநிதி? தற்போது இந்த முதல்வருடைய இந்த வருகைக்கும் போது அமைச்சர்கள் பொன்முடி, ஏவா வேலு, மஸ்தான் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து உடன் இருக்கிறாங்க. காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு உள்ளிட்டவரும் வந்து இந்த ஆய்வின் போது உடன் இருக்கிறாங்க. விஷ்ணுராஜ், தொடர்ந்து வந்து முதல்வர் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களை ஒவ்வொருவராக வந்து சந்தித்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் பாத்தீங்கன்னாக்கா இங்கு மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அங்க மருத்துவர்கிட்ட கேட்டறிகிறாங்க. மேலும் வந்து உயர் சிகிச்சை அளிப்பதற்கும் வந்து அவர் வந்து வலியுறுத்தி வருகிறாங்க. குணாநிதி, அடுத்தடுத்த கட்டமாக தமிழக முதலமைச்சர் யார் யாரையெல்லாம் சந்திக்க இருக்கிறார் இந்த விஷயம் தொடர்பாக? இது தொடர்பாக தற்போது வந்து இந்த மருத்துவமனை விஷயத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது காவல்துறை அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வு கூட்டம் இருக்கிறது. அந்த ஆய்வு கூட்டம் வந்து மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 காவலர்கள், அதாவது 2 காவல் ஆய்வாளர்கள், 2 உதவி காவல் ஆய்வாளர்கள் வந்து ஏற்கனவே பணியிட நீக்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்ப தற்போது முதல்வரினுடைய அடுத்த கட்ட இந்த ஆலோசனைக்கு பிறகு வந்து காவல்துறையில் மேலும் சில நடவடிக்கைகள் இருக்கலாம் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குணாநிதி, தற்போது சிகிச்சையில் உள்ளவர்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? விஷ்ணுராஜ், தற்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய 33 பேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய நிலைமை என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறதா தான் நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. பலர் வந்து அந்த சுவாச கருவிகளுடன் தான் வந்து சிகிச்சை பெற்று வர்றதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதனால வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து உயரக சிகிச்சை அளித்தாலும் வந்து அந்த அவர்கள் அறிஞ்சிய அந்த விஷத்தாரத்தினுடைய பாதிப்பு என்பது அதிக அளவு இருப்பதாக அந்த உயிரெண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விஷ்ணுராஜ், குணாநிதி, தற்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் குடும்பத்தினர் சார்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் வைத்திருக்கிறார்கள்? கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இங்கு சிகிச்சை என்பது சரியாக
வழங்கப்படவில்லை என உறவினர்கள் மத்தியில் ஒரு புகார் வந்து எழுந்திருக்கிறது. அதனால வந்து சென்னை மாதிரியான இடங்களுக்கு இங்கு சிகிச்சை பெற்று வருவர்களை அனுப்பி உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது உறவினருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா இங்கு அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று ஒன்றும், மேலும் பாத்தீங்கன்னா அரசு அறிவித்த நிவாரணத் தொகை போதாது, அதை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவங்க உறவினர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா முதல்வர் அவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். நிச்சயமாக அவருக்கான உதவிகள் செய்யப்படும் என்று வந்து முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அப்படியான கோரிக்கைகளை தான் தற்போது வந்து அவருடைய உறவினர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான முறையில் அந்த சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை உறவினர்கள் வைக்கிறதா சொல்றீங்க. அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க? நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னா இங்க விழுப்புரம் அங்க அதாவது மரக்காணத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை சரியாக வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி உயர் சிகிச்சைக்காகத்தான் இங்கு விழுப்புரம் அரசு மருத்துவக்குழு மருத்துவமனைக்காக அவர்கள் வந்து அழைத்து வரப்பட்டாங்க. ஆனால் இங்கும் வந்து சிகிச்சை என்பது முறையா வழங்கப்படவில்லை என்று வந்து அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள், அதாவது உள்ளே சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த முறையா சிகிச்சை வந்து வழங்காததன் காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. அதனால இங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை வந்து சென்னைக்கு அனுப்பி அங்கு அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது குறித்து தமிழ்நாடு அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்களா? நிச்சயமாக. அதாவது தற்போது முதல்வர் வந்து அங்கு சந்தித்து அவர்களை வந்து ஆறுதல் கூறி வருகிறார். தற்போது இதன் பிறகே வந்து இதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். முதல்வருடைய இந்த ஆய்வுக்கு பிறகு, அதாவது இப்போ தற்போது அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி முதல்வர், அது தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் சந்தித்திருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பிறகு இவர்கள் வந்து உயர் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து செல்லப்படுவார்களா இல்லையா என்பது குறித்தான விவரங்கள் தெரிய வரும். குணாநிதி, தற்போதைய நிலையில் அங்க 11 பேர் அங்க உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 11ஆக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு பேர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? மொத்தமாக இந்த கள்ளச்சாராய விஷயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல வந்து 2 பெண்கள் வந்து அடங்குவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து இந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து 50 வயதை கடந்தவர்களாகவே இருக்கிறாங்க. அதனாலேயே வந்து இந்த உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 33 பேர் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுல ஒரு பெண்ணும் அடக்கம், ஒரு பெண் உட்பட 33 பேர் வந்து இங்க வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குணாநிதி, தற்போது இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை, கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக விஷ்ணு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த கள்ளச்சாராயம், அதுக்கு குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மரக்காணம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்தாங்க. அதுல வந்து முக்கிய குற்றவாளியான அமரனை வந்து அன்றைக்கே கைது செய்த காவல்துறையினர் வந்து இன்றைக்கு வந்து ஒரு 3 பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. மொத்தம் இதுல வந்து 5 பேர் மீது வழக்கு பதிவு நிலையில மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவரை வந்து தனிப்படை அமைத்து காவல்துறை வந்து தேடி வராங்க. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எவ்வளவு இடங்கள்ல இது தொடர்பான சோதனை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு குணாநிதி? தொடர்ச்சியாக, அதாவது இந்த நிகழ்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் முழுக்கவே வந்து காவல்துறை தொடர்ச்சியாக வந்து இப்படியான சாராயம் விற்பவர்கள் மீதான ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாத்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் சாராயம் விற்கப்படுகிறது என அறிந்து தொடர்ச்சியா சோதனைகளையும் கைது நடவடிக்கையிலும் சாராயங்களையும் வந்து காவல்துறை வந்து பறிமுதல் வந்து செய்துட்டு வராங்க. இந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது அண்மை காலமாகத்தான் இருக்கிறதா? அது குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் என்ன தகவல்கள் வந்திருக்கிறதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க? அதாவது ஏற்கனவே இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக ஏற்கனவே புகார்கள் என்பது வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளியான அமரன் வந்து சம்பவத்துக்கு அன்று வந்து காலை காவல்துறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மாற்றுத்திறனாளி என்பதால் அவர் வந்து ஜாமீன்ல வந்து இருக்கிறாங்க. அன்று மாலையே பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா பொதுமக்கள் வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கிறதான ஒரு புகார்களை தொடர்ச்சியா தெரிவித்திருந்தாலும் அதன் மீதான ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை என்பது காவல்துறை எடுக்கப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து சாராயம் விற்பதற்கு அங்கு வந்து சட்ட ரீதியாக அனுமதி உண்டு. ஆனால் தமிழகத்தில் விழுப்புரம் மாற்றுவதற்கான அனுமதிகள் கிடையாது. அதை ஒட்டிய பகுதிகள் என்பதால் அங்கிருந்து சாராயங்களை கடத்தி வந்து விழுப்புரம் போன்ற பகுதிகளில் கிராமங்களை விற்பது என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
இப்போ இதை தடுக்கிறதுக்கு இதற்கு முன்பிருந்தே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னா இதை தடுப்பதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன அதிரடி நடவடிக்கை எடுக்கிறதா இருக்காங்க? கண்டிப்பாக. அப்ப அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது இந்த சாராய விற்பனையில ஏற்கனவே ஈடுபட்டிருப்பவர்களை தற்போது காவல்துறை தொடர்ச்சியா கைது பண்ணிட்டு வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா புதுச்சேரி விழுப்புரம் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள்ல இப்போ புதிய தடுப்புகள் ஏற்படுத்தப்படும், செக் போஸ்ட் ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய சோதனைகள் என்பது அதிகரிக்க தற்போது காவல்துறை திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழல் தான் பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு இப்படியான கள்ளசாராயங்கள் கடத்தி தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. குணாநிதி, இப்போ 11 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு ரூபாய் நிவாரணம் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50,000 ரூபாய் என்ற ஒரு தொகையும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா தற்போது வரை 11 பேர் இதுல உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல 3 பேருடைய உடல்கள் அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா இப்போ தற்போது நம்முடைய முதல்வருடைய வருகைக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய உடல்கள் அவருடைய உடமையிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. குணாநிதி, இந்த விஷயம் கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக. அவர்கள் மீது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது உள்ளது. அதாவது சாராயம் கடத்தல், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது. தற்போது இந்த சம்பவத்துக்கு அவர்கள் மீது குண்டாஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் தேடப்படும் குற்றவாளியா ஒருவர் இருக்கக்கூடிய சூழல்ல அவரும் கைது செய்யப்பட்ட பிறகு கைது செய்த 5 பேர் மீதும் குண்டாஸ் நடவடிக்கை எடுக்க காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே சிறை சென்று மீண்டும் வெளியே வந்தவர்களா அல்லது இதே மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிய வந்திருக்கா? கண்டிப்பாக. இவர்கள் ஏற்கனவே குற்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதே போன்று சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனை செய்தது தொடர்பாக இவர்கள் மீது வழக்குகள் இருந்திருக்கிறது. இது தொடர்பான புகார்களும் நிறைய புகார்கள் மரக்காணம் காவல்துறை மற்றும் மரக்காணம் மதுவிலக்கு பிரிவுகளுக்கு சென்றிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய மெத்தனம் காரணமாகத்தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. இப்ப பொதுமக்களுடைய இந்த மாதிரியான புகாரை எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கிருஷ்ணா. இந்த சம்பவத்திற்கு பிறகு, அதாவது கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு பிறகு விழுப்புரம் மாவட்ட அந்த காவல்துறை சார்பாக மரக்காணம் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர், அங்க இருக்கக்கூடிய மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் என 4 காவல்துறையினர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா காவல்துறையில இப்படியான சாராயம் வைக்கக்கூடிய நபர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஜி கண்ணன் நேற்று பேட்டி அளித்திருந்தாங்க. நன்றி குணாநிதி, உங்களுடைய தகவல்கள். தொடர்வது கதையல்ல வரலாறு. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.